ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. வக்ரதுண்ட மகாகாய சூரியகுடி சமப்பிரப நிர்விக்னம் குருமே தேவ சர்வகாரிய சர்வதா. உலகமெங்கும் இருக்கும் ஆன்மீகம் ப்ளஸ் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள், ஆசீர்வாதங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து இனிய நெஞ்சங்களுக்கும் கோடானி கோடு நன்றிகள். அதே சமயம் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பார்வதி பரமேஸ்வரால் துணையோடும் நவ கிரகங்களின் நல்லாசியோடும் எம்பெருமான் முருகப்பெருமானின் திருளாசியோடும் இந்த பதிவினை ஆரம்பிக்கின்றோம். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, 2025ஆம் ஆண்டு கடைசி மாத பலன், அதாவது டிசம்பர் மாத ராசி பலன். கிட்டத்தட்ட 11 மாதம் ஓடி போச்சு. 11 மாதத்தில் என்ன சாதித்தோம் அப்படின்னா தெரியல. சரி, 12வது மாதமான டிசம்பர் மாதமாவது ஒரு நல்ல செய்தி கிடைக்குமா அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இந்த டிசம்பர் மாதம் அப்படிங்கும்போது சில முக்கியமான கிரகங்களோட டிரான்சிட் இருக்குது. அந்த டிரான்சிட் மூலமாக சில பேருக்கு நன்மைகள் நடக்கலாம், சில பேருக்கு ஒரு சாதாரணமாக நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அந்த வகையில் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்கள் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ தெளிவாக பார்ப்போம். இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா? அன்பான ரிஷபராசி நேர்களே, இந்த அருமையான காணொலியில் நம்ம பார்க்க போகிறது 2025ஆம் ஆண்டு டிசம்பர் மாத ராசி பலன். இந்த டிசம்பர் அப்படிங்கும்போதே உங்களுக்கு இந்த 2025 ஓரளவுக்கு ஒரு வெற்றி வாய்ப்பினை வழங்கிய ஆண்டாக இருக்குது. அந்த வகையில் இந்த டிசம்பர் மாதம் அப்படிங்கும்போதே உங்கள் ராசிநாதனும் பகைரோன ரோகாதிபதியுமான சுக்கிர பகவான் கலத்திரஸ்தானத்தில் இருக்கார். 7ஆம் இடம். வாழ்க்கை தன்னுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும், நண்பர்கள் விஷயத்தில் கவனமாக இருக்கணும். ஏன்னா நண்பர்களே விரோதமாகக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்குங்க. அதே சமயம் உடல் ஆரோக்கியத்துலேயும் கொஞ்சம் குழப்பம் இருக்கும், டென்ஷன் இருக்கும். அதனால் அந்த உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு அக்கறை எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷங்க. ஆனால் ராசிநாதன் 7ஆம் இடம் அப்படிங்கும்போதே ஓரளவுக்கு 7ஆம் இடத்துல இருந்துட்டு 7ஆம் பார்வையை உங்கள் ஜென்மராசியை பார்க்குறதுனால ஓரளவுக்கு சிறப்பான பலன்கள் இருக்குன்னாலும் மனசில் கொஞ்சம் அப்பப்போ ஒரு மனதைரியம் குறைஞ்சிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு வாழ்க்கையில் ஒரு விரக்தி இருக்கும், ஒரு சந்தோஷம் இருந்தாலும் ஒரு உடலில் ஒரு சோர்வு இருக்கும். இந்த மாதிரிலாம் ஒரு வாய்ப்பு இருக்குங்க. ஆனாலும் 20/12/2025 முதல் இந்த ராசிநாதன் பகிரோன ரோகாதிபதி சுக்கிர பகவான் உங்களுக்கு அஷ்டம ராசிக்கு வர்றது ரொம்ப விசேஷம். 8ஆம் இடத்துக்கு வர்றது ரொம்ப ரொம்ப விசேஷம். ஏன்னா மறைந்த சுக்கிரன் நிறைந்த லாபத்தை கண்டிப்பாக கொடுப்பார். இந்த புதன் சுக்கிரன் 2 பேருமே 8ஆம் இடத்துல இருந்தாலே ரொம்ப விசேஷம். மறைந்தால் அவர் அந்த மறைந்த தனலாபத்தை கண்டிப்பாக கொடுப்பார். இப்போது கொடுத்த கடன் கூட இன்றைக்கி திரும்பி வரத்துக்கு வாய்ப்பு இருக்குங்க. அதேமாதிரி உடல் ஆரோக்கியம் பரவாயில்லை, நல்லபடியாக இருக்கும். மனசில் ஒரு சந்தோஷம் இருக்கும். விலை உயர்ந்த பொருளை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கண்டிப்பாக இருக்குங்க. கண்டிப்பாக பொன்பொருள் ஆடை ஆபரண சேர்க்கை உங்களுக்கு உண்டாகும். அடுத்தபடியாக 7/12 குடைய அதிபதி செவ்வாய். இந்த கலத்திராதிபதி விரகாதிபதி செவ்வாய் பகவான் 6/12/2025 வரைக்கும் 7ஆம் இடத்துல ஆட்சி, அதாவது கலத்திராதிபதி கலத்திரஸ்தானத்திலே ஆட்சி அமைக்கிறார். இருந்தாலும் 7ஆம் பறவை உங்கள் ஜென்மராசியை பார்க்கறதுனால கொஞ்சம் உடலில் உஷ்ணம் அதிகமாக இருக்குது, மனசில் ஒரு உஷ்ணம் அதிகமாக இருக்குது, மண்டையில் ஒரு உஷ்ணம் அதிகமாக இருக்குது, பேசுகிற வார்த்தைகளில் உஷ்ணமாக இருக்குது. எல்லாமே ஒரு தெளிவற்ற பாதையை நோக்கி தான் போயின்னு இருக்கு. ஆனாலும் கவலைப்பட வேண்டாம், ஒரு 5-6 நாள் தான். சரியா? 7/12/2025 இந்த செவ்வாய் பகவான் எங்கே வர போகிறாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கலத்திராதிபதி அஷ்டமராசிக்கு வந்து மறைகிறார். இந்த 8ஆம் இடத்துல மறையும் போது இந்த செவ்வாய் தசை நடக்கிறவாலாம் கொஞ்சம் ரொம்ப உஷாராக இருக்கணும். மற்றபடி செவ்வாய் புக்தி வரவாலும் உஷாராக இருக்கணும். அதே சமயம் பார்த்திங்கன்னா அஷ்டமராசியில் மறைந்தாலும் சில நன்மைகளை கொடுப்பார், அப்படின்னாலும் சில பாடங்களை உங்களுக்கு கண்டிப்பாக கொடுப்பார். ஏன்னா மறுபடியும் அந்த உடலில் உஷ்ணம் அதிகமாகும். அதுமாரி எடுக்கிற காரியங்களில் கொஞ்சம் ஒரு இந்த சிரத்தையின்மைன்னு சொல்லுவா பார்த்தீங்கன்னா, கவனமின்மை அந்த மாதிரி வரத்துக்கு வாய்ப்பு இருக்குங்க. நாளைக்கு பார்த்துக்கலாம், இன்றைக்கி உடம்பு முடியலப்பா, அடுத்த வாரம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் இன்றைக்கி இந்த வேலையை நம்ம செஞ்சோம்னா இந்த வருமானம் இன்றைக்கி கண்டிப்பாக வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படிங்கும்போது நம்ம இன்றைக்கி செஞ்சால் தானே அந்த வருமானம் வரும். அடுத்த வாரம் பார்த்துக்கலாம் அப்படின்னா சப்போஸ் அந்த ஆர்டர் வேறு யாருக்காவது போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கரெக்டாக? அந்த மாதிரிலாம் சில கை நழுவி போகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குங்கிறதுனால வர்ற வாய்ப்பை பிடிச்சிக்கணும். அதேமாரி வாழ்க்கை தன்னோட உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. உத்தியோகத்தில் வீண் பழி அவமானங்கள் இதெல்லாம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் எடுக்கிற காரியங்களில் கவனமாக இருக்கணும். நம்ம வேலை என்னவோ அதை கரெக்டாக பார்க்கணும், இல்லைன்னா அலைச்சல் அதிகமாக இருக்கும். சரியா? அந்த சீருடை பணியாளர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய காவல், இராணுவம், தீயணைப்புத்துறை, மருத்துவத்துறையில் வேலை பார்க்கும் நண்பர்களுக்கு எதிர்பார்க்கும் இடமாற்றம் கண்டிப்பாக அமையும். எதிர்பார்த்த இடமாற்றம். ஆனால் இந்த சம்பள உயர்வு, பதவி உயர்வு இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் காலதாமதம் ஆகலாம்.
2, 5 குடைய அதிபதி புதன். இந்த புதன் எப்போவுமே உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, தனவாக்கு குடும்பஸ்தானாதிபதி, பஞ்சமாதிபதி. எப்போவுமே நான் எல்லா ராசிக்காரர்களுக்கும் சொல்லுவேன், பஞ்சமாதிபதியை நம்ம வழிபாடு பண்ணணும். நீங்கள் தினந்தோறும் பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வாங்க, அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இந்த மாதுளக்காரகர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த புத பகவான் என்ன எங்கே இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட பகிர்வுணர் ரோகஸ்தானம் அப்படிங்கிற 6ஆம் இடத்துல இருக்கார். என்ன ஒரு 5-6 நாள் தான் இருக்கார். அதனால் கொஞ்சம் கவலைப்பட வேண்டாம். உத்தியோகத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்கோ, எடுக்கிற காரியங்களில் கவனமாக இருங்கோ. சரியா? இந்த நேரத்தில் எதிர்பாராத கடன் சுமை அதிகமாகலாம். அடுத்தபடியாக 6/12/2025 முதல் இந்த புத பகவான் 7ஆம் இடத்துக்கு வர்றார். 7ஆம் இடம் அப்படிங்கும்போது 7ஆம் இடத்துலேருந்துட்டு 7ஆம் பறவை உங்கள் ஜென்மராசியை பார்க்குறது விசேஷம். அப்படின்னாலும் வாழ்க்கை துணையோட உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். உத்தியோகத்தில், தொழில் வியாபாரத்துலலாம் கொஞ்சம் நிதானமாக செயல்பட்டால் தான் ரொம்ப வெற்றிங்க. அதேமாதிரி நண்பர்கள் விஷயத்தில் தேவையில்லாத பிரச்சனைகளில் மூக்கை நுழைக்க வேண்டாம். அடுத்தபடியாக 28/12/2025 முதல் இந்த புத பகவான் எங்கே வர்றாருன்னு பார்த்தீங்கன்னா, சூப்பர் அஷ்டமராசிக்கு வர்றார். மறைவு மறைந்த புதன் நிறைந்த லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த காலகட்டம். நீங்கள் எதிர்பார்த்ததெல்லாம் இப்போ நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரியா? ஏன்னா அஷ்டமராசியில் புதன் வந்தாலே ரொம்ப விசேஷம். நிறைய நன்மைகள் உங்களுக்கு அற்புதமாக கிடைக்கும். அடுத்தபடியாக சுகாதிபதி சூரிய பகவான் உங்களுக்கு சொத்து சுகங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம். ஏன்னா அப்போ இந்த சுகாதிபதி சூரிய பகவான் எங்கே இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, அவரும் களத்திர ஸ்தானத்தில் இருக்கார். களத்திரத்தில் இருக்காருனாலே கொஞ்சம் நம்ம கவனமாக இருக்கணும். ஏன்னா 7ஆம் இடத்துக்கு குரு வந்தால் ரொம்ப விசேஷம். புரியுதா? மற்ற யாராவது வந்தால் இந்த புதன் சுக்கிரன் கூட பரவாயில்ல. ஆனால் மற்ற யாராவது வந்தால் நேர ஜென்மராசியை பார்க்குறதுனால 7ஆம் பறவை எல்லா கிரகத்துக்கும் உண்டு. அப்போ 7ஆம் பறவையை பார்க்கும்போது என்ன ஆகும்? உடம்புல உஷ்ணம் அதிகமாகும். ஏன்னா சூரிய பகவானாலையோ, அதனால் கொஞ்சம் உஷ்ணம் அதிகமாகும். அந்த வகையில் 15/12/2025 இந்த சூரிய பகவான் இடம் மாறுறார். எங்கள் அஷ்டமராசிக்கு வரார், மறைவு ஸ்தானம். ஸோ இந்த மாதம் முழுவதும் சூரிய பகவானோட அருளை நீங்கள் பெறணும். ஏன்னா சூரிய பகவானால் நடக்கக்கூடிய ஒரு சில வேலைகள் உங்களுக்கு நடக்காது. அதனால் இந்த பூர்வீக சொத்துக்கள், பிதுராஜ்ய சொத்துக்கள் இதெல்லாம் வரத்துக்கு கொஞ்சம் தடை தாமதங்கள் இருக்கும். வாய்தாக்கள் இந்த மாதிரிலாம் வாங்கிட்டு போகிற மாதிரிலாம் இருக்கும். அதனால் கவனமாக இருக்கணும். ஆன்மீக விஷயங்களில் நாட்டம் எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சூரிய பகவான் உங்களுக்கு சில வேலைகளை அற்புதமாக நடத்தி கொடுப்பார். உத்தியோகத்தில், தொழில் வியாபாரத்தில் ரொம்ப கேர் எடுத்துக்கணும். கவனமாக வேலை செய்யணும் இந்த டிசம்பர் மாதம் முழுவதும். சரியா? அடுத்தபடியாக 8-11 கூடிய அதிபதி குரு பகவான். இந்த குரு பகவான் உங்களுக்கு ஆயுள் ஸ்தானத்து அதிபதி, அதே சமயம் லாகவாதிபதி. எங்கே இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 3ஆம் இடத்துல வக்ரகதியில் இருக்கார். 3ஆம் இடத்துல வக்ரகதி அப்படிங்கும்போது பரவாயில்லை. 3ஆம் இடத்துக்கு வர்றது ஸ்தான பலம் இல்லைனாலும் பார்வை பலம் இருக்குது. ஆனால் வக்ரம் அப்படிங்கும்போது உங்களோட முயற்சிகளை கொஞ்சம் துரிதப்படுத்தணும், கொஞ்சம் வேகப்படுத்தணும். சாதாரண ரிஷபராசி அன்பர்கள் எப்படின்னா, நல்ல வேலை செய்வீங்க, ஆனால் ரெஸ்ட்டுன்னு வந்துட்டால் ரொம்ப ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிடுவீங்க. ஸோ அந்த இடத்துல நீங்கள் தான் கவனமாக ஒவ்வொரு வேலைகளையும் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு வெற்றி. இருந்தாலும் குருவோட பார்வை உங்களுக்கு அற்புதமாக இருக்குங்க. பரவாயில்ல. இவர் இந்த குரு பகவான் 3ஆம் இடத்துல வக்ரம்ங்கிறது ஒரு 4 நாள் தான். 5/12/2025 இந்த குரு பகவான் எங்கே வராருன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட தன வாக்கு குடும்பஸ்தானம் அப்படிங்கிற 2ஆம் இடத்துக்கு வந்துடுறார். 2ஆம் இடம் அப்படிங்கும்போதே தனவரவில் டைட் பண்ணுவார். ஏன்னா வக்ரத்தில் இருக்கார். ஆனால் உங்கள் ராசிநாதன் சுக்கிர பகவானுக்கு பகை கிரகம் வக்ரகதியில் இருக்கிறது நல்லது தான். இருந்தாலும் பொருளாதாரத்தில் கொஞ்சம் ஒரு சின்ன சின்ன தடை தாமதங்கள்லாம் இருக்கலாம். கவனமாக இருக்கணும். அதே சமயம் வாக்குறுதிகள் அப்படிங்கும்போதே சாதாரண ரிஷபராசி அன்பர்கள் வாக்குறுதிகள் கொடுக்க மாட்டீங்க. கொடுத்தீங்கன்னா அதை நிறைவேற்றுறதுக்கு கொஞ்சம் பாடுபடுற மாதிரி இருக்கும். அடுத்தபடியாக குருவோட பார்வை உங்களுக்கு பக்க பலமாக இருக்கும். அடுத்தபடியாக 9-10 கூடிய அதிபதி சனீஸ்வர பகவான், தர்ம கர்மாதிபதி. எங்கே இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட லாபஸ்தானத்தில் இருக்கார். வக்கர நிவர்த்தியாகி முழு பலத்தோடு உங்களுக்கு சில அற்புதமான வேலைகளை உங்களுக்கு செய்ய போகிறார் உத்தியோகத்தில், தொழில் வியாபாரத்தில். அடுத்தபடியாக சாயா கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 2 கிரகங்கள், ராகு பகவான், கேது பகவான். ராகு பகவான் ஜீவனஸ்தானத்திலும் கேது பகவான் சுகஸ்தானத்திலும் இருக்கிறது ரொம்ப விசேஷம். ஏன்னா இந்த 4-10 அப்படிங்கும்போது 10ஆம் இடத்துல ஒரு பாவியாவது இருந்தால், அதாவது அசுப கிரகங்கள் இருந்தால் ரொம்ப விசேஷம்னு சொல்லப்படுறது இந்த ஜோதிட விதி. அப்படி இருக்கும்போது இந்த ராகு பகவான் ஜீவனத்தில் இருந்துட்டு உங்களுக்கு ஜீவனத்தில் ஒன்றும் பிரச்சனைகளை வைக்க மாட்டார். ஆனால் சுகஸ்தானத்தில் இருக்கிற கேது பகவான் சுகங்களை கேடுபடுத்துவார். என்ன அப்படின்னா, கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில், ஏன்னா உத்தியோகத்தில் கடான்னு வேலை செய்கிற மாதிரி இருக்கும், தொழில் வியாபாரத்தில். அப்போ நம்ம சரியான நேரத்துக்கு சாப்பிட முடியாமல் இருக்கும். சாப்பிட முடியாதுங்கும்போது ஏதாவது ஒரு மருத்துவ செலவுகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த சுகக்கேடுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி வரத்துக்கு. அதனால் அந்த சுகத்தை கவனமாக பார்த்துக்கணும். அதாவது உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணுங்க. சரி, பரவாயில்ல. இப்போ மாதம் முழுவதும் குரு வழிபாடு பண்ணிங்கன்னா ரொம்ப விசேஷம். வியாழக்கிழமை நவகிரகங்களில் உள்ள குரு பகவானிற்கு நெய் தீபம் போட்டு ஓம் நம சிவாய, ஓம் நமோ நாராயண இதை சொல்லுங்கள். அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அடுத்தபடியாக நீங்கள் சொல்ல வேண்டிய ஸ்லோகம் இந்த மாதம் முழுவதும் என்ன அப்படின்னா, ஓம் ஸ்ரீ நாராயணாய நமக,
ஓம் ஸ்ரீ நாராயணாய நமக. இதை 108 தடவை தினந்தோறும் சொல்லுங்கள். அதி அற்புதமான பலன்கள் வந்து சேரும். ஆக இந்த சிறு பரிகாரங்களின் மூலம் டிசம்பர் மாதம் 2025ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் அதி அற்புதமான உன்னதமான மாதமாக கண்டிப்பாக அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு அருமையான காணொளியில் உங்களை சந்திக்கிறேன். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.